Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது One Piece episode 1076 part 2. ஓபன் பண்ணா அந்த CP0 சேர்ந்த சன்ஃபிளவர் மண்டையன் குட்டைய நல்லா குழப்பி விட்டுட்டு அங்க இருந்து அலேக்க எஸ்கேப் ஆயிட்டான். இங்க லூஃபி பாத்தீங்கன்னா அவனோட முழு எஃபோர்ட்டையும் போட்டு கைடோவை அங்க அடிக்கிறதுக்காக பயங்கரமா எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கான். மொமனசுகேக்கு கான்பிடன்ட் இருக்குது, டெஃபினட்டா லூஃபி வின் பண்ணுவான், அவன் தோக்க மாட்டான், கைடோவை அவன் கண்டிப்பா தோக்கடிப்பான். அப்படி இருக்கும்போது என்னாலேயே முடியும்னு வெறி கொண்டு நிப்பானா. உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. லேண்ட் ஆஃப் ஆனவை காப்பாத்த இவங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்தாதான் உண்டு. முடியும்னு சொல்லி பயங்கரமா கிளவுட கிரியேட் பண்ண முக்கிட்டு இருப்பான். இப்ப என்னன்னா லூஃபி அடிக்கிற அடியில ஒனியஷிமாவே உடஞ்சு விழுந்துரும் போல அப்படி நொறுங்கிட்டு இருக்குது. இப்ப இவன் சட்டு புட்டுன்னு வேலையை பார்த்தாதான் உண்டு, இல்லன்னா டன் டனக்காதான். இங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் உள்ள இருக்க சாம்ராய்ஸ் எல்லாம் சண்டை போட்டே தீனுன்னு காட்டுத்தனமா சண்டையை போட்டு மண்டையை உடச்சுக்கிட்டு இருக்காங்க. கைடோக்கு கான்பிடென்ட், இந்த உலகத்துல இதுவரைக்கும் இனி எவனுமே ஜெயிச்சது இல்லடா, உன்னாலையும் முடியாதுன்னு சொல்லிட்டு முக்கிட்டு இருப்பான். இங்க ஒரு வழியா உரோச்சிய சம்பவம் பண்ணியாச்சு. நல்ல வேலை கொஞ்சம் விட்டுருந்தா ஹியோரி செத்துருப்பா. டெஞ்சிரோ வந்து காப்பாத்திட்டான்னு வைங்க. சின்ன பொண்ணா அவளை கண்டுபிடிச்சதுல இருந்தே நான் உன்னை எப்படியாச்சும் கடைசி வரைக்கும் கூடவே இருந்து பாத்துக்குவேன்னு சொன்னா அதே மாதிரி காப்பாத்திட்டான். பாத்தீங்களா, டெஃபினட்டா கொஞ்சம் விட்டுருந்தா உரோச்சி அவளை கொண்டிருப்பான். இங்க எல்லாம் தீல மாட்டிக்க கூடாதுன்னு பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளோருக்கு அடிச்சு ஓடும் போது தண்ணிய அவங்களுக்கு முன்னாடி அவங்கள அடிச்சு பிச்சு தூக்கிட்டு போகுது. அப்ப அந்த இடமே பயங்கரமா அதிர்ந்த உடனே கீழே நெருப்புல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. மெயினா அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளோர்ல இருக்கவங்க எல்லாம் எல்லா இடத்துலயும் ஆல்மோஸ்ட் ஃபயரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாச்சு. இனி மெயினா அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளோருக்கு மட்டும் போயிருச்சுன்னா போதும். அதனால ரைசோவும் ஜிம்பையும் பாத்தீங்கன்னா தண்ணிய கஷ்டப்பட்டு இவன் ரிலீஸ் பண்ண அவன் கண்ட்ரோல் பண்ணனு எல்லா இடத்துக்கும் போற மாதிரி பண்ணிடுவானுங்க. இதுல கொடுமை என்னன்னா அதுல அடிச்சு பிச்சுக்கிட்டு போறவங்களை காப்பாத்துறதான். உசோப்பெல்லாம் பாவம் ஒக்கிக்குவியும் கிண்ணையும் காப்பாத்துறதுக்குள்ள அவனுக்கு உசுறு போயிரும் போல. எப்படியா அடிச்சு பிச்சுக்கிட்டு போய் எல்லா இடமும் தண்ணியா நிரம்பி அளவுக்கு நெருப்ப நல்லபடியா அணைச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன தண்ணி உள்ளுக்குள்ளேயவா நின்னுட்டு இருக்கும். தீவுல அங்க எங்கன்னு ஓட்ட இருக்கும்ல, அது வழியா லீக் ஆயிரும். இங்க யமட்டோ பயங்கரமா பதறிட்டு இருப்பா. என்னன்னா கைடோ உனியஷிமாவை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க அந்த கிளவுட் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனாலேயே ஐலாண்டு பாத்தீங்கன்னா இப்படிக்கான்னு வாபுல் ஆகுது. ஏன்னா மேல அவன் அவ்வளவு எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இல்ல இந்த தீவியும் ரொம்ப நேரத்துக்கு அவனால ஹோல்டு பண்ண முடியாது. நம்ம ஆள் தான் எப்படியாச்சும் தடுத்தாகணும். மொமனசுக்கே இன்னும் முக்கியத்தா இருக்கானே தவிர நடந்த மாதிரி இல்ல. உள்ளுக்குள்ள இருக்கவங்க நிலைமை அதுக்கு மேல கண்ணா பின்னான்னு ஆன உடனே காப்பாத்துங்கன்னு கதறிட்டு இருப்பாங்க. அதே நேரம் லேண்ட் ஆஃப் ஆனோ இப்ப அவங்க கண்ணு முன்னாடி தான் இருக்குது. ஆமா, கொஞ்சமாச்சு நியாயம் வேண்டாமா? அந்த இடத்த சுத்தி பாருங்க, அந்த ஃபிளவர் கேபிட்டலே தம்மா கூண்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளவு இடம் இருக்கும்போது அங்கதான் போய் லேண்ட் பண்ணுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அது என்ன ஹெலிபேடாரா? இந்த தீவை கொண்டு போய் அங்க லேண்ட் பண்றதுக்கு அம்மா கூண்டு இருக்குது, அங்கதான் வச்சு தீருவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். சரி, இப்ப அவங்கள காப்பாத்தணும்னா மனசுக்கே என்னால முடியாது, நான் ரொம்ப வீக்கு, இல்ல நான் பேக்கு இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இதுதான் அவனோட கடைசி சான்ஸ். இந்த டைம் மட்டும் கோட்டை விட்டு லேண்ட் ஆஃப் ஆன மக்கள் செத்து போயிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் கில்ட்லயே இருந்து இவன் செத்துருவான். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு நான் எப்படியாச்சும் லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்க மக்களையும் சரி எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் சரி காப்பாத்தியே தீருவேன்னு அவ்வளவு நேரம் இல்லாத வெறிய அப்ப வந்து ஒரு கத்துவான். அப்பதான் பெரிய லெவல்ல ஃப்ளேம் கிளவுட் கிரியேட் ஆகும். அதை அப்படியே கொண்டு போய் அந்த தீவு மேல போட்டு அலேக்கா இழுத்துருவான். அங்க லூஃபி பாத்தீங்கன்னா நல்லா கும்முன்னு அடிய வச்சிட்டான். இங்க உள்ளுக்குள்ள எல்லாம் கண்ணா பின்னான்னு செதறிட்டு இருந்தாங்கல்ல, மேல இருந்து பளிர்னு வெளிச்சம் அடிக்கும். எல்லாம் கைடோ ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணால அந்த வெளிச்சம் தான். இவனு ரெண்டு பேரும் அந்த ஓட்ட வழியா பார்த்துட்டு மவனே லூஃபி இந்த சண்டையில மட்டும் தோத்தேன்னு வையி தூக்கி போட்டு உன் வாயிலே மிதிப்போம் பானுங்க, சப்போர்ட் பண்ணி உன்னால முடியும் விட்டாதான்னு வேற கத்துவானுங்க. அந்த டைம் கைடோ வேற வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம தவளை தன் வாயால் கெடும்ங்கறத அந்த டைம்ல ப்ரூவ் பண்ணுவான். என்னன்னா வீக்கா இருக்கவங்க தோத்து போவாங்க, ஸ்ட்ராங்கா இருக்கவங்க மட்டும் தான் ஜெயிப்பாங்க. கண்டிப்பா நீ ஜெயிக்க வாய்ப்பே இல்ல, நீ மட்டும் தோத்திட்டின்னு வையி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உயிரோட வச்சு எரிக்க போறேன், அதுக்கப்புறம் அந்த மக்கள் எல்லாத்தையுமே கொல்லுவேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு லூஃபியோட கைய கண்ணா பின்னான்னு கடிக்க ஆரம்பிச்சிருவான். இதுல வேற இது மட்டும் நடந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் அவன் கிரியேட் பண்ண போற உலகம் கொடூரமா இருக்க போதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தலதலையா முட்டிக்குவானுங்க. அவ்வளவு பெரிய சத்தத்தை கேட்டவனே எல்லாருமே ஒரு செகண்ட் பேன்னு மேல பாப்பாங்க. அப்படின்னு கீழே இருக்க எல்லாத்தையுமே பொழந்து கட்டியாச்சு போல. ஒட்டமா லூஃபி சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவன் சபதத்தோட தான் அந்த சண்டைக்கு இறங்கினான். கண்டிப்பா அந்த சண்டையில ஜெயிப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்பதான் காட்டுவாங்க. கைடோ கவர் அளவுக்கு தான் அவன் கை இருந்துச்சு, அதை மறுபடியும் பெரிய சைஸுக்கு தான் மாத்துவான். அதுக்கே கைடோக்கு தூக்கி வாரி போடும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு பாயிண்ட்ல வந்து பயங்கரமா அடிச்சுக்குவானுங்க. சுத்தி இருக்க மக்கள்லாம் காட்டுத்தனமா கத்துவாங்க, விடாத உன்னால முடியும்னு. என்னமா சப்போர்ட்டுங்கிறீங்க? சும்மாவே லூஃபி பொழந்து கட்டுவான். இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணி கத்திட்டு இருக்காங்கன்னா விடுவானா என்ன? அப்பதான் லூஃபி சொல்லுவான், நான் எப்படி உலகத்தை கிரியேட் பண்ண போறேன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு உலகண்டா. அந்த டைமுங்கும் போது அவன் கையை இன்னும் பெருசாகி வெறித்தனமா அடிக்க வருவான். கைடோவுக்கு ஒரு செகண்ட் அவனோட வாழ்க்கையே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். எல்லாம் சேர்ந்து வந்து அடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு அடி ஃபுல் எனர்ஜியை போட்டு நங்குன்னு ஒரே அடி
அவ்வளவுதான் தெரிச்சிட்டான். லூஃபி ஜெயிச்சிட்டான். இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, கீழே தான் தெரிச்சிருக்கான், என்னாச்சுன்னு தெரியல. பட் அந்த ஸ்கை போட் எல்லாம் விட்டாங்கல்ல, அதுக்கு நடுவுல அப்படியே பையன் மிதந்துகிட்டு இருப்பான், பார்க்க செம்மையா இருக்கும். அந்த டைமுங்கும் போது மொமனோசுகே ரொம்பவும் கஷ்டப்பட்டு முக்கி முடங்கி அப்படியே தீவை கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா கீழே இருக்குவான். லூஃபி அடிச்சு ஜெயிச்சிட்டான். ஏன்னா கைடோ கிட்ட எந்த அசைவும் இருந்த மாதிரி இல்ல. அப்படி ஒரு அடி. கைடோக்கு முன்னாடியே என்ன ஒரு கான்பிடென்ட்னா, இவனை தோற்கடிக்கிற ஒரு ஆள் திருப்பி வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஜாய்பாயால தான் முடியும், ஆனா திருப்பி என்ன வரவா போறாங்கிற மாதிரி ஒரு கான்பிடென்ட். கைடோலாம் அவனையே அவன் தோற்கடிப்பாங்கிற ஒரு நினைப்பு. ஏன்னா 800 வருஷத்துக்கு முன்னாடி தானே அவன் இருந்தான். சரி, இப்ப பாத்தீங்கன்னா மொமனோசுகே ஒரு வழியா தீவை பத்திரமா கீழே கொண்டு வந்து இறக்கிட்டான். இனி பஞ்சாயத்து ஓவர். கைடோ எங்க போய் விழுந்தான்னு தெரியல, ஆனா குழிக்குள்ள விழுந்த மாதிரி விழுந்துட்டு இருப்பான். இங்க லூஃபி அவ்வளவு எனர்ஜியை போட்டு அடிச்சதுக்கு பாடியில எலும்ப தவிர இனி எதுவும் இருக்காதுதான் நினைக்கிறேன். அப்படியே மயக்கம் போட்டு பேன்னு கீழே விழுவான். சரி, ஒரு வழியா கைடோவை ஜெயிச்சிட்டான். பாப்போம் திரும்பி எந்திரிச்சு வரனாலும் வருவான், சொல்ல முடியாது. அவன் எந்திரிச்சு வரானா இல்லையா, கம்ப்ளீட்டா நம்மளால ஜெயிச்சிட்டானா இல்லையாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.